போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். சங்கீதம் 99 6வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்கிறோம். வாசிங்க. 99:6. கர்த்தர் ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். பிரதான ஆசாரியனாருக்கு ஆரோன் மாத்திரமல்ல, இங்கே மோசேயும் சாமுவேலையும் கர்த்தர் ஆசாரியனாகவே பாவித்து ஆசாரிய ஊழியத்தை அவர்களும் நிறைவேற்றினதை வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி ஆரோன், இப்போ மோசேயும் சாமுவேலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? மறு உத்தரவு அருளினார். கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் மறு உத்தரவு அருளுவார். அவர் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாக கூப்பிடுற யாவருக்கும் அவர் என்ன செய்வார்? நன்மை செய்வார். நிச்சயமாக நன்மை செய்கிற தேவன் ஆண்டவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். அப்போ ஊழியக்காரங்கள் மாத்திரமல்ல கூப்பிட்டா, விசுவாசிகளும் கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்கிற ஆண்டவர். இதை விசேஷமாக விசுவாசிகளை விட ஊழியக்கார ஆசாரியர்கள் பரிந்து பேசி மன்றாடும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்டு நிச்சயமாய் உதவி செய்கிற தேவன். இன்றைக்கும் உதவி செய்கிறார், அன்றைக்கு உதவி செய்தார். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வந்தபோது அந்த ஜனங்கள் பயந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் அந்த சமயத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இங்கே ஆசாரியர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இங்கே ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க, மிகவும் பயந்து என்ன செய்யறாங்க? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி. ஏன் அவருக்கு மிகவும் பயந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் ஆபத்து கிட்ட நெருங்கி வருகிறதை கண்டு மிகவும் அவங்க பயந்துட்டாங்க. பயந்து தான் கூப்பிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் மிகவும் பயப்படத்தக்க சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய அனுபவபூர்வமாக சில காரியங்களை அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அதான் முக்கியமான விஷயம். ஆமே, ஆண்டவர் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பதில் தருகிற தேவன். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்காம அந்த காரியத்திற்கான ஒரு விடுதலையை வேற யார்ட்டையாக எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம் பக்கமாக இருந்து நமக்கு அது சகாயம் செய்ய மாட்டார். முதலாவது நான் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணும். அவர் என்ன செய்வார்னா ஒரு ஆலோசனை தருவார். அப்போது ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு ஒத்தாசை வரும். அதான் அதில் ரகசியம். முதலேயே நம்ம ஒரு மனுஷனை நம்பி ஓடி மனசை நினைத்து கொண்டு நம்ம ஜெபிக்கவும் கூட கூடாது. ஆண்டவரே அந்த அவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும், அப்படி அல்ல. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இறங்குங்க, நான் எங்களுக்கு இந்த ஆபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க, நாங்கள் எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தான் முதலாவது விண்ணப்பம் பண்ணணும். அவர் நோக்கி தான் கூப்பிடணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? எப்படி நமக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமோ, யாரை கொண்டு நமக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த நபரோடு கூட ஆண்டவர் பேசுவார். இப்போ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்று சொல்ல போனால், நெகேமியா பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி பாரப்பட்டு ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் ராஜாட்ட போய் கேட்கல. அவர் முதலாவது கேட்கவே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அவர் அதிகமாக அந்த அலங்கத்தை திரும்ப கட்டணுமே, ஜனங்கள் பாழாக இருக்கிறாங்களே, ஜனங்கள் திறப்பில் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஆசாரியரெல்லாம் போயிட்டாங்க. வேலை செய்கிற இவன் தான்
அவங்கெல்லாம் ஜெபிக்கல, மறந்து போயிட்டாங்க. ஆசாரியெல்லாம் ஜெபிக்கல. இங்கே ராஜா கிட்ட வேலை செய்கிறவன், இந்த வேலைக்காரனுக்கிட்ட தான் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்து அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து என்ன செய்கிறாரு, அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறான். இரவும் பகலும் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அப்போ இந்த நெகேமியா ஒரு ராஜாவுடைய பானபாத்திரக்காரன், பிரதானமான ஒரு வேலை செய்கிறான் என்று சொன்னால், அப்போது அவனுக்கு ராஜாவோட ரொம்ப தொடர்பு இருக்கும். ராஜாட்ட எப்பவும் பேசலாம், எப்பவும் பழகலாம், ரொம்ப ஃப்ரீயாக பழக முடியும். ஆனாலும் என்ன செய்யலை, தன்னுடைய காரியத்தை குறித்து ராஜாவிடத்தில் முறையிடவில்லை என்பது தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு ஒரு ஆள் தெரியும்னா ஆண்டவர் மறந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய அதிகாரி தெரியும், ஒரு மந்திரியை தெரியும், கலெக்டர் தெரியும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி தெரியும். அதனால் நமக்கு எதுக்கு ஆண்டவர்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. ஆனால் இவருக்கு ராஜாவே தெரியும், ராஜாட்ட தான் கூட இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கலெக்டருக்கு டிரைவராக இருக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட போனால் போதும், கலெக்டர் ஈஸியாக பேசுவார், காரியத்தை சொல்லிடுவாங்க. மந்திரிக்கு டிரைவராக இருக்க வேண்டிய பிடிச்சிட்டா அவர்கிட்ட போகும்பொழுதெல்லாம் அந்த கதையை போட்டு விட்ருவாங்க. ஈஸியாக இருக்கும்னு நினச்சி பேசுவாங்க. ஆனால் எவ்வளவான வாய்ப்புகள் இருந்த போதும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த நெகேமியா என்ன செய்யலைன்னா ராஜா இடத்துல தன்னுடைய காரியத்தை முதல்ல சொல்லவே இல்லை. தேவனிடத்தில் பல நாட்கள் இரவும் பகலுமாய், கிட்டத்தட்ட ஒரு சரித்திரம் சொல்லுது 3 மாதத்திற்கு மேலாக அவன் போராடி இருக்கிறார். போராடி ஆண்டு சமூகத்தில் அப்படி மன்றாடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் இதே தான் நம்ம செயல்படுத்தணும். நம்ம காரியத்திற்காக ஒரு மனுஷனை நம்பி போயிடக்கூடாது. ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி நம்பி அவங்ககிட்ட முறையிட்டக்கூடாது. ஒரு மனுஷன் நல்லாவே தெரியும்னு சொல்லினால அவனை சார்ந்துடக்கூடாது. நல்லாவே எனக்கு தெரியும்னு சொன்னால் அவனை சார்ந்து நம்ம போயிடக்கூடாது. முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இன்னைக்கு மாறணும். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வார், ஒரு தயவை ஒரு மனுஷன் மேலே காணிப்பார். மனுஷன்ட்டு பேசுவார். ராஜாவினுடைய கண்களில் தயவை பரலோக ராஜா என்ன செய்வார், அந்த தயவை உண்டு பண்ணுவார். அதனால் இந்த நெகேமியாவுடைய காரியம் ஆசீர்வாதமாக நினைத்ததை விட அதிகமான காரியங்களை ராஜா செய்தார். மனசன் நினைத்த காரியத்தை விட அதிகமான காரியத்தை செய்தார் என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய விஷயம்தான். வேதத்தை படித்திருக்கிறீங்க. அவன் செல்லும் காரியங்கள், செலவுகள், அவனுக்கு கூட துணைக்கு ஆட்கள், உனக்கு வாகனங்கள், பொருட்கள், அவனுக்கு லீவு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி அந்த சக்ஸஸோடு முடிப்பதற்கு அந்த தயவு ராஜாவிடத்தில் வந்த காரணம் இவருடைய ஜெபம். கூப்பிட்டார்கள், கூப்பிட்ட அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். கூப்பிட்ட குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்தார். கூப்பிட்ட பெரும்பாடு ஸ்திரிக்கு அற்புதம் செய்தார். கூப்பிட்ட நூற்றுக்கு அதிபதிக்கு அற்புதம் செய்தார். கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்தார். யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்மை செய்தார். அப்போ யார் நோக்கி கூப்பிடணும்? இன்னைக்கு காலையில் ஆண்டை நோக்கி கூப்பிடுங்க. இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். நிச்சயமாக கர்த்தர் தயவை மனுஷன் மூலமாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தியானித்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்கள் இருதயங்களை ஆண்டவரை ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களுக்கு வழி நடத்தினீங்க. சேதமில்லாதபடிக்கு சத்துடைய கையிலிருந்து பாதுகாத்த அதே ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு வர உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நேரங்களில் மனுஷன் தயவை நாங்கள் நாடாதபடி தேவ தயவை நாடி உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபையும் பலனையும் விருப்பத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.